ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே வந்திருக்காங்க. என்னோட அம்மா இந்த கிஃப்ட்டை உனக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு கொடுக்கேன். இப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்காங்க. ஸ்வீடனில் ஒரு சீ சைடில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாவும் கூட போயிருக்காருங்கும் போது டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா பரவாயில்லேன்னு சொல்கிறா. அம்மா சீ சைட் போய் இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் எனக்கும் வாங்கி அனுப்புனாங்கன்னு சொல்ல, அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா சீசைட் போறாங்கன்னா மூவ் ஆன் ஆகிட்டாங்கன்னு தானே அர்த்தம். சரி, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது நான் ஃப்ரீயா வாழ போறேன், இதுவரை பண்ணாததெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாழ போறேங்கிறான். ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா மைண்ட்ல வச்சிருக்கீங்களான்னு கேட்கும்போது அப்படி எதுவும் தோணலங்கிறானா. சரி, நீங்க இதுவரை போகாத இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ண தான் 2 பேரும் வந்திருக்காங்க. நானும் சின்ன வயசா இருக்கும்போது ட்ரை பண்ணி முடியாம கை விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் ட்ரைலையே அப்படி இப்படி போறதெல்லாம் நார்மல் தான். கொஞ்ச தூரத்துக்கு என் கையை பிடிச்சிட்டு வாங்க, அப்புறம் நீங்களே பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போதே கீழே விழுந்துட்டா. ஒரே அசிங்கமா போச்சு. ஹீரோ ஹெல்ப்போட எப்படியோ அப்படி இப்படி முட்டி மோதி எழுந்தாச்சு. அது டச்சு விட்டு போச்சல, ஆனாலும் நான் ஸ்கேட் பண்ணுவேன்ப்பா சொல்லிட்டு இருக்கேன். இப்போதைக்கு என்ன பிடிச்சி வரையான்னு சொல்லிட்டு அவன் தான் கையை பிடிச்சி கூட்டு போயிட்டு இருக்கான். அப்போ உங்களுக்கு ஸ்கேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட போய் சொன்னீங்களான்னு கேட்க, தோ பண்ணிட்டு இருக்கவங்கள கொஞ்ச நேரம் பார்த்தேன், அவ்வளோ ஒன்றும் கஷ்டமா இல்லையேங்கிறான். இருந்தாலும் போய் சொல்றீங்கன்னு தான் கணக்கெடுத்துப்பேன், என் கையை மட்டும் விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கேன். நின்னதுமே அவன் மேலதான் விழுந்துட்டு இருக்கா. சுத்தமாவே அவளுக்கு தெரியல. இது சூப்பரா ஸ்கேட் பண்றியே, வா இன்னும் ரவுண்ட் போலான்னு சொல்லிட்டு அவன் தான் இவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். தென் இப்போ கிளம்பி வந்துட்டு இருக்கேன். பிஏ கால் பண்ணி, சார் நீங்க கேட்ட மாதிரியே 2 ரூம் புக் பண்ணிட்டேன், பட் அதுல 1 வாட்டர் லீக் ஆயிட்டு இருக்கு. அந்த ஹோட்டல்ல வேற எந்த ரூமும் இல்ல, பக்கத்து ஹோட்டல்ல போடவான்னு கேட்க, எது 2 ரூமான்னு நம்ம ஹீரோயின் கேட்டதும் இல்ல 1 போதுன்ட்டான். ரூம்குள்ள வரும்போது ஹீரோயினை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே தான் சார் வராரு. அப்புறம் என்ன, 2 பேரும் உள்ள போனது கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட ரொமான்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போயிட அப்படியே இந்த பக்கம் நம்ம டீயான காட்டுறாங்க. ஒரு கடையில வாங்கி தண்ணியை குடிச்சிட்டு வேற சேனல் மாத்திக்குவான்னு சொல்லிட்டு மெங்மெங்கோட காம்படிஷன் போய்கிட்டு இருக்க சேனலை தான் போடுறான். 3 ஃபைனலிஸ்டோட இந்த காம்படிஷன் நடக்க போது. அடுத்து நீங்க ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த மெங்மெங்கோட பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லிட்டு கூப்பிட, முதல்ல இவனை பார்த்து ஒரு அழகான பாட்டு பாடினால அதே தான் இப்பவும் பாடுறான். இவன் அப்படியே சந்தோஷத்தோட கேட்டுட்டு இருக்கான். அதை அவ சூப்பரா பாடி முடிக்க கரெக்டா இங்க இவன் ஏதோ சவுண்டு கேட்டு போறான். இங்க ஆங்கர் வந்து, ஒரு அழகான மெலோடி சாங்கை எங்களுக்காக பாடினீங்க, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கால் பண்ணி ஓட் கூட கேட்கலான்னு சொல்லிட்டு போக, இவளும் இப்போ பேச ஆரம்பிக்கிறான். என்னோட பேரு மெங்மெங், எனக்கு இந்த காம்படிஷனோட ரிசல்ட் எல்லாம் முக்கியம் இல்லை, இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறதையே ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். இன்னைக்கு நான் ஒருத்தருக்கு தேங்க் பண்ணணும். அவனோட என்கரேஜ்மெண்ட்டும் சப்போர்ட்டும் இல்லாமல் தைரியத்தோட கண்டிப்பாக இந்த இடத்துக்கு என்னால் வந்திருக்கவே முடியாது. அவனை கூஸ்னு தான் பட்ட பேர் வச்சு கூப்பிடுவா. இங்கே பாரு கூஸ், எதனால இது வரைக்குமே நீ என்னை விட்டு தள்ளி தள்ளி போனேன்னு எனக்கு தெரியாது, பட் இன்னைக்கு நான் இதை சொல்லியே ஆகணும். நான் உன்னை விரும்புறேன்னு அவ ப்ரொப்போஸே பண்ணிட கரெக்டா இவனுக்கு டியூட்டி வந்துருச்சு. லைசன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா அனுப்பி விட்டுட்டு அவ பேசுறது கேட்க திரும்பும் போது கரெக்டா டிவி ஆஃப் ஆயிடுச்சு. பட் அவ பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டான். என்ன பண்றதுனே தெரியல. ஸோ உடனே அவளுக்கு கால் பண்ணி, மெங் நானும் உன்னை விரும்புறேன், பல வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே நான் உன்னை விரும்பிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு சொல்றதுக்கு தான் தைரியம் இல்லை. இத்தனை வருஷமாவும் என்னோட ஃபீலிங்ஸை மறைச்சு வச்சுக்கிட்டேன், ஏன்னா நான் உனக்கு ஏத்தவன் இல்லைன்னு. நீ ஒரு ஸ்பாட்லைட் மாதிரி பெரிய இடத்துல இருக்க, உனக்கு பின்னாடி டஸ்ட் போல நான் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் இது நாள் வரைக்குமே நான் உன்கிட்ட இருந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தேன். அப்படி பண்ணும்போது எனக்குமே ரொம்ப வலிக்கும், பட் அப்படி பண்ணதுக்கு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு. நான் தான் காதல்ல தைரியம் இல்லாம நடந்துக்கிட்டேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்க இவளுக்கு பயங்கர சந்தோஷம். இதை நேஷனல் லெவல்ல பார்த்துட்டு இருக்காங்க, உனக்கு தெரியுமாங்கும் போது கரெக்டா இங்க டிவியும் ஆன் ஆயிடுச்சு. இது உன்னோட ப்ராமிஸ் தானேன்னு கேட்கும்போது, ஆமா இது என்னோட ப்ராமிஸ் தாங்கிறான். அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம். தென் முடிச்சுட்டு 2 பேரும் ஒன்னாதான் வீட்டுக்கு வராங்க. பட் அவளுக்கு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு வின் பண்ணதுக்கும் உன்னோட ட்ரீமை அச்சீவ் பண்ணதுக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லி கையில கேக்கும் பூவுமா நிக்க அவ ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிட்டா. இவங்க இப்படி ஹாப்பியா ஒன்னு சேர்ந்துட கட் பண்ணா ஹீரோ ஹீரோயினோட செலிப்ரேட் பண்ண வந்தாச்சு. காம்படிஷன்ல வின் பண்ணதுக்கும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்ததுக்கும் சொல்லிட்டு ஜாலியா குடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்குதான் மில்லேனியமோட கடைசி நாள், வாங்க வெளியே போய் ஜாலியா செலிப்ரேட் பண்ணலான்னு கூப்பிட, இப்ப நீ செலிபிரிட்டி ஆயிட்டமா, நீ வெளியே போனதும் கூட்ட கூட ஆரம்பிச்சிடுவாங்க, இன்னும் நல்லா இருட்டுட்டும் அப்புறமா போய்க்கலான் இருக்கா ஹீரோ. பட் நம்ம ஹீரோனுக்கு இப்பவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. புது வருஷத்துக்கு அப்புறமா உலகம் எப்படி இருக்கும், ஃபிளையிங் கார்ஸ்லாம் வந்துருமாங்கிற மாதிரி மெங் கேட்க, ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு நம்மளால கெஸ் பண்ண முடியாது, பட் ஹுவாக்கு அதை பத்தி நல்லாவே நாலேஜ் இருக்குங்கும் போது அப்ப எங்களுக்கும் சொல்லேண்டின்னு கேட்கிறா. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கோம், ஃபிளையிங் கார்ஸ்லாம் இன்னும் வரல, பட் சில விஷயங்கள் சில பேரை எப்பவுமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது, உங்களை மாதிரி கைஸுங்கிறா. அப்போ வாங்க நம்மளோட ரீப்ளேஸ் பண்ண முடியாத பாண்டை செலிப்ரேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம போய் போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஹீரோ கேமராலாம் கொண்டு வந்திருக்கான்.
இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டானா இவ இந்த உலகத்தை விட்டு போயிடுவாள், அந்த வருத்தத்துல இருக்கா இவ. இதுல டைமரை கொஞ்சம் செட் பண்ணி கூட நம்ம ஹீரோன்ட்ட கொடுத்துட்டு இவங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. மெங்மெங் பார்த்து வாயை பழக்க, என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ கையில ரிங்கு. மெங்மெங், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? மில்லேனியம்க்கு அப்புறமாவும் ஒவ்வொரு நாளும் என்னோடவே இருக்க உனக்கு சம்மதமான்னு கேட்க, வாங்க வாங்க மிட் நைட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கவுண்ட் டவுன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 3, 2, 1 ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்கி போய் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஒரு ட்ரக் வருமா, அதை பார்த்து ஹீரோயினை புடிச்சு தள்ளி விட்டுட்டு ஹீரோ அதுல மாட்டி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு சுத்தி நின்னு பாத்துட்டு இருக்கேன். இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு இது உண்மையான உலகமே கிடையாது, நீங்க எல்லாருமே புக்ல இருக்க கேரக்டர்ஸ்னு கத்த அவங்க யாருமே கண்டுக்கல. சோ உடனே மைக்கை எடுத்து, இது உண்மையான உலகமே கிடையாது, நீங்க எல்லாருமே புக்ல இருக்க கேரக்டர்ஸ், நான் 2025 இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன்னு சொல்ல மெங்மெங் டியான்னு எல்லாருமே இதை கேட்டுட்டு தான் இருக்காங்க. பிளேயர் உண்மைகளை ரிவீல் பண்ணதால பனிஷ்மெண்ட் சிஸ்டம் ட்ரிகர் ஆயிடுச்சு. உங்களோட எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திட்டதால மேக்சிமம் பெனால்டி இப்போ அப்ளை ஆக போகுதுன்னு சொல்லி அந்த குரூப்பா நின்றுட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் அப்படியே காணாம போய் மெங்மெங் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கா. டியான் மட்டும்தான் இருக்கானே தவிர ஹீரோவை காணோம். கூமிங் எங்கன்னு கேட்க, அவனை உனக்கு எப்படி தெரியும் டியான் கேட்கிறான். இவளும் சுத்தி முத்தி பாக்குறான். இவங்க 4 பேர் உட்காந்து தானே குடிச்சாங்க, இப்ப அதுல 3 சேர் மட்டும்தான் இருக்கு. நீ ரூல்ஸை மீறி 5 வாய்ப்பையும் இழந்துட்டதால இப்போ சிஸ்டமோட அல்டிமேட் பெனால்ட்டியை ஃபேஸ் பண்ண போற. உனக்கும் கூமிங்க்கும் இடையில இருக்க எல்லா மெமரிஸையுமே சிஸ்டம் எரேஸ் பண்ணிடும். கூமிங் உன்னை மறந்துடுவான்னு சொல்லுது. என்னடி ஆச்சு உனக்குன்னு மெங்மெங் கேட்க, இல்லடி எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது கரெக்டா தங்கச்சி வரா. ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணாம தனியா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, முடிஞ்சு அதான் வந்துட்டேன்னு சொல்ல, உனக்கு என்னாச்சு, ஏன் ஃபன் பண்ணலையா, இல்ல உன் பாய் ஃப்ரெண்டோட சண்டை போட்டுக்கிட்டியான்னு கேட்க, லீ உனக்கு கூமிங்க ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறா. நான் சும்மா கெஸ் தான் பண்ணேன், பத்தியா உண்மையாயிடுச்சு. கூமிங்க நான் எப்போ மீட் பண்ணுவேன்னு கேட்கிறா. நீ அவனை மீட் பண்ணிருக்க மறந்துட்டியான்னு கேட்கும்போது, பார்த்ததே இல்லையேங்கிறா. நான் உன்னை சும்மா டீஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை விட்டுறேன். ஹோவா எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நல்லா சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு சாக்லேட்டை கொடுத்துட்டு எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இப்போ பேஜரும் ஒர்க் ஆகாம போயிடுச்சு. யாரு கேட்டு நீ ஒர்க் ஆக மாட்டேற, எல்லாமே உன்னோட தப்பு தான், என்ன நீ எப்படி இக்னோர் பண்ணலான்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. இப்போ அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கா. ஹாப்பி நியூ இயர்னு எல்லார்ட்டையும் சொன்னா. உன் ஃப்ரெண்டா இதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே இவளுக்கு தெரியவே இல்லை. இவளோட டெஸ்க்ல இவ பொருள் எல்லாம் எங்க போச்சுன்னு கேட்க, பிஏ வந்து, ஹுவா நேத்து நைட் நிறைய குடிச்சிட்டு போலையே, வந்ததுல இருந்தே நீ கீழே தானே வேலை செஞ்சுட்டு இருக்கங்கிறான். அப்ப நான் இது வரைக்கும் இங்க வேலையே செஞ்சது இல்லையாங்க. ஆமாங்கிறாங்க. இப்ப ஹீரோ கூட அவளை கண்டுக்காம உள்ள போயிட்டு இருக்கான். சிஸ்டம் என்ன பனிஷ் பண்ணிருக்கிறதால எங்களோட மெமரிஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிடுச்சு. கூமிங் நான் இருந்தா உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுமான்னு யோசிச்சவன், இந்த இடம் காலியா தானே இருக்கு, இங்க வந்துக்கலாமான்னு கேக்குறியா. அட்மின் பிளாக்ல போய் அப்ளை பண்ணிட்டு கிளம்பிட்டான் பிஏ. கூமிங் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வரலனாலும் மறுபடியும் என்ன லவ் பண்ண வெப்பன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே எங்க மெங்மெங்க காட்ட ஆசையா 2 பேருக்கு சமைச்சு எடுத்துட்டு வந்தா. டியானுக்கு அடிபட்டுருச்சுன்னு கால் பண்றான். மறுபடியும் அடிப்படாதுன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கல, உசுர கையில பிடிச்சிட்டு வந்திருக்கேன், ஏன்னா எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, சின்ன அடிதான் நான் நல்லதா இருக்கேன்னு இருக்கான். இங்க பாரு டியான், உன்னோட உடம்பு எனக்கு சொந்தமானது, இனிமேல் ஹர்ட் ஆகிறதுக்கு விடவே மாட்டேங்கிறா. இதை பார்த்து இன்னொரு போலீஸ், அவர் தான் எங்களை காப்பாத்திருக்காரு, கிரிமினல் போலீஸ் ஆகிறதுக்காகவே பொறுப்பெடுத்திருக்காருன்னு எல்லாம் பேச, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இவனுக்கு ஹர்ட் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு வலிக்குதான்னு கேட்டுட்டு இருக்கா. மெங்மெங் ப்ராமிஸ் பண்றேன் இனிமேலும் எனக்கு அடிப்படாது சரியான்னு சொல்லிட்டு அவளை சிரிச்சுக்கிட்டே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். கிரிமினல் போலீஸ்க்கு இவன் ஜஸ்ட் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கானாமா. என் அம்மாவும் விட மாட்டாங்கல்ல, ஸோ கண்டிப்பா நான் அங்கே போகவே மாட்டேங்கிறான். நான் ஒரு வேளை செல்ஃபிஷா இருக்கணும், முதல்ல நீ தான் என்னோட ட்ரீமை நோக்கி போறதுக்கு எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டை கொடுத்த, ஆனா இப்போ நான் விட மாட்டேங்கிற இல்லங்கும் போது அப்படியெல்லாம் இல்லை, இப்பவே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீயும் சந்தோஷமா இருந்தா நானுமே சந்தோஷமா இருப்பாங்க. இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் உன்னோட ட்ரீம் உன்னோட டெசிஷன் எதுவோ அதுக்கு நானும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். பட் எனக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் நீ பண்ணி கொடுக்கணும், உன்னை நீ நல்லபடியா பாத்துக்கணுங்க. ப்ராமிஸ் பண்றேன், என்னை நான் நல்லபடியா பாத்துப்பேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியா ஹக் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோனை கட்ட டாக்குமெண்ட் எடுத்துட்டு ஹீரோவை பார்க்க வந்தா, அதெல்லாம் கீழே தான் கொடுக்கணும், அவர்கிட்ட எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு பிஏ ஹீரோவை கூட்டு போயிட்டு இருக்கான். அடுத்து மாடல்ஸ் வச்சிருக்கக்கூடிய இடத்துல காட்ட சீக்கிரமா ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு கொடுத்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து எனக்கு ஒரு மாடல் வேணும்னு கேட்கிறா. எதுக்காகன்னு இவன் கேட்கும்போது, என்னோட ஃப்ரெண்ட்க்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அவங்க தான் எனக்கு இதை சஜஸ்ட் பண்ணாங்க, சரின்னு அதை பற்றி சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்குமே இது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் அந்த ஃப்ரெண்டுக்கு மெமரி லாஸ் ஆகி என்னை சுத்தமாக மறந்து போயிட்டாரு. ஸோ இந்த மாடல் கிராஃப்டை கொடுத்தா அவருக்கு நான் ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்புறம் இந்த ஜெட்டை நீங்கள் தான் அசம்பிள் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்கும்போது, எதுக்காக நான் பண்ணுன்னு கேட்குறான். ஏன்னா நான் உங்களை தான் ரொம்பவே நம்புறேன், நீங்கள் அசம்பிள் பண்ணி தரதால அவரோட மெமரிஸ் திரும்ப வர வாய்ப்பு இருக்கு இல்லையான்னு கேட்குறா. ஹீரோவோ அதுக்கு ஓகே சொல்லிட. இப்போ அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வர எல்லாம் பரபரப்பாக இருக்கு. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தான் தெரிய வருது, லிட்டோவோட புது ப்ராடக்ட்ல குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லிட்டு
நியூஸ் பேப்பர்ல ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. யாரோ ஒருத்தர் தான் இதை லீக் பண்ணிருக்காங்க. இது தொடர்ந்து நீடிச்சா மிஸ்டர் கூவோட பேரு ஃபுல்லா கேட்டு போய் கடைசியில டிஸ்மிஸே பண்ணிடுவாங்கங்க. சச்சா அப்படியெல்லாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா. இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.